Hello dudes, welcome to something channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பன்னீரே இல்லாம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம். எக் யூஸ் பண்ணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் ஒரு 6 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு பவுல்ல உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச எக் பேட்டரை இதுல எடுத்து ஊத்திக்கலாம். இப்போ இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணா போதும். முட்டை நல்லா வெந்து வந்துடும். பாருங்க, முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சைடெல்லாம் ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே கமத்திடலாம். அவ்வளோதான், பிளேட்ல கொஞ்சம் கூட ஒட்டாம அழகா வந்துடும். இப்போ இதை சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேன்ல பட்டர் சேர்த்து சூடாக்கிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் மீடியம் சைஸ் ஆனியன் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை. இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 10 கேஷ்யூ நட் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுல ஒரு 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பே லீஃப் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்ச பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், பட் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எக்கை இது கூட சேர்த்துக்கலாம். எக்கை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மசாலா கூட கொதிக்கட்டும். அவ்வளோதான், எக் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட, நான் கூட, பரோட்டா கூட எது கூட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இதில் இருக்கிறது எக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறமா எக்கோட ஃப்ளேவர் எதுவும் பெருசாக வராது. நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.